பெண்கள் வேலைவாய்ப்பு உதவிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் கடலூரில் கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்குகிறார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரம். தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமங்களை நிறுத்தி வைக்க மத்திய அரசு திட்டம். மதுரையில் கிரானைட் ஊழல் கொடிகட்டி பறக்கிறது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. அசாமில் மீண்டும் கலவரம். 7 பேர் பலி. ஊரடங்கு உத்தரவு அமல். வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் கடலூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உதவிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா நேற்று தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்களுக்காக மக்கள் பணி உற்சாகமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த உன்னத திட்டத்தின் மூலம் கடந்த 24 நாட்களாக 4 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு கேப்டன் வழங்கியிருக்கிறார். இந்நிலையில் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் மதுரையில் நேற்று நடைபெற்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். தமிழ் புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் ஆகியோருக்கு தலா 5000 ரூபாய் பணமுடிப்புகளை கேப்டன் வழங்கினார். அதேபோல் பத்திரிகையாளர்களுக்கும் பணமுடிப்பு வழங்கப்பட்டது. மேலும் தமிழ் வழி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ் வழி பாடப்புத்தகங்களை கேப்டன் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கேப்டன் விஜயகாந்த் தூங்கா நகரமாக இருந்த மதுரை மாநகரம் தற்போது தூங்கும் நகரமாக மாறிவிட்டது என்று கூறினார். PRB நிறுவனத்தில் நடைபெற்ற கிரானைட் ஊழல் குறித்து பேசிய கேப்டன் விஜயகாந்த் இந்த வழக்கை CBIக்கு மாற்றினால் மட்டுமே இந்த வழக்கில் யார் யாருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பது தெரிய வரும் என்று கூறினார். மதுரையில் சாலை வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். மதுரை எதுக்கு ஃபேமஸ்? மதுரை அதாவது முத்தமிழ் வளர்த்த சங்கம்னு சொல்றாங்க. 3 தமிழ் எங்கேயா இருக்கு? ஊழல், லஞ்சம், வறுமை, கொலை, கொள்ளை, ரவுடித்தனம் இதான இருக்கு. அந்த முத்தமிழ் சங்கம் எங்க மறைஞ்சு போச்சு? ஏன் இதெல்லாம் சொல்றேன்? என்னடா முத்தமிழ் வளர்த்த மதுரை மாவட்டத்தில் இப்படிலாம் விஜயகாந்த் பேசுறாரு இருக்கே. எதுல ஃபேமஸ்? PRBன்னு சொல்ற ஒரு கிரானைட் ஊழல். இதற்கு மேல என்ன வேணும்? 18,000 கோடி ஊழல் மக்களே. அதை பத்தி யாராவது பேசுவாங்களா? இல்ல காவல்துறை இன்னைக்கு முன்னாடி பின்னாடி போறாங்களே வராங்களே, PRB பத்தி பேச முடியுமா? இன்னும் ஒரு 2 நாளைக்கு பேசுவாங்க. CBCIDக்கு மாற்றப்பட்டு ஏன் CBIக்கு மாத்துங்களே? மாத்தினாதான் உங்களுடைய உண்மை யார் யார் உண்மை தெரியும். இங்க இருக்காரு எங்க MLA சொன்னாரு, என்னுடைய நண்பர்னா அவர் சொல்றாரு, அவர் சட்டசபையில படிச்சார். இந்த மாதிரி குடி தண்ணி எல்லாம் சாக்கடை தண்ணியா போகுதுங்க, குடி தண்ணியில சாக்கடை தண்ணி எல்லாம் கிடக்குதுன்னு எல்லாம் அம்மா கவனிச்சுக்கிறோம். என்னையா இன்னும் சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அம்மா எங்க கவனிக்கிறது? அவங்கள குடிக்க சொன்ன தண்ணியா? மின்சார வெட்டு நீடிப்பதற்கு அதிமுக, திமுக இரு கட்சிகளுமே காரணம் என்று கேப்டன் குற்றம் சாட்டினார். சிதம்பரத்தை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறும் ஜெயலலிதா 14 வருடங்களாக சொத்து குவிப்பு வழக்கை இழுத்தடித்து வருவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இப்ப நத்த விஸ்வநாதன் என்ன சொல்றாரு? இல்லங்க, நாங்க ஒழுங்கா திட்டம் போட்டோம், கலைஞர் தான் திட்டம் போட. நீங்க எவ்வளவு திட்டம் போட்டீங்க? அதை சொல்லிய அதை சொல்ல மாட்டேங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்க? 3500 மெகாவாட் தமிழ்நாட்டில் பற்றாக்குறை. தெரியாம நாங்கெல்லாம் இருக்கோம், தெரியும். அதுக்கு தானே கரண்ட் உங்கள்கிட்ட கேட்கிறோம். 3500 பற்றாக்குறை எப்படி வருங்கிறது முன்கூட்டியே நீங்க யோசிக்கணும். பிறப்பு இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை குழந்தைகள் பிறக்கும், எத்தனை குழந்தைகள் இறக்கும் நீங்க எடுக்கிறீங்கல்ல. அப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 குழந்தை பிறக்குது, 20 குழந்தை இல்ல 100க்கு 100 இறந்தா அந்த கரண்ட் தயாரிக்கும். ஆனா நீங்க பிறப்பு மாத்திரம் கூடிக்கிட்டு இருக்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு உங்க கணக்கு போட வேணாமா? 5 வருஷம் கழிச்சு வீட்டு தேவைகள் என்ன நீங்க கணக்கு போட வேணாமா? இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், சிறப்பு விருந்தினராக கழக பொருளாளரும் MLAவுமான R. சுந்தர்ராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கழக துணை செயலாளர்கள் ஆஸ்டின், AR. இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில செயற்குழு உறுப்பினர் J. பாலன், தொழிற்சங்க பேரவை பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் சந்திரா, மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதேஷ், தேமுதிக மதுரை புறநகர் மாவட்ட செயலாளரும் MLAவுமான AKT ராஜா, மாநகர மாவட்ட செயலாளர் அரவிந்தன்,
வடக்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேளச்சேரி, ஆலந்தூர், தூத்துக்குடி, நாகை, மயிலாடுதுறை, விளவங்கோடு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா நேற்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கேப்டனின் பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிகவினர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்தனர். கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் மற்றும் மாங்காடு நகர தேமுதிக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை தெற்கு மாவட்டம் சார்பில் கேப்டன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் அனீஸ் பாண்டியன் தலைமையில் தேமுதிகவினர் அங்குள்ள தர்காவில் சிறப்பு வழிபாடு நடத்தி இனிப்புகள் வழங்கினர். இதேபோல் மயிலாடுதுறையில் கேப்டன் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் தேமுதிகவினர் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினர். அங்குள்ள அன்பகம் மன வளர்ச்சி குன்றியோர் காப்பகத்தில் உள்ள மாணவர்களுக்கு தேமுதிகவினர் இனிப்புகள் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேப்டன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அங்குள்ள அனாதை இல்லத்தில் தேமுதிக சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டனர். நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட சுரங்க ஒதுக்கீடு உரிமங்களை நிறுத்தி வைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நிலக்கரி சுரங்கங்களை தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்ததில் முறையான ஏல நடைமுறையை பின்பற்றவில்லை என்று மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம் அறிக்கை தாக்கல் செய்தது. இதனால் அரசுக்கு 1.86 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது நிலக்கரி இலாகாவை கவனித்து வந்த பிரதமர் மன்மோகன் சிங் இந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனால் கடந்த ஒரு வாரமாக நாடாளுமன்றம் முடங்கியுள்ளது. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவதற்கு அரசு மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசு தரப்பு மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு உரிமங்களை நிறுத்தி வைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்துள்ளதை அடுத்து தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட சுரங்க ஒதுக்கீடு உரிமங்களை நிறுத்தி வைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நிலக்கரி சுரங்கங்களை தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்ததில் முறையான ஏல நடைமுறையை பின்பற்றவில்லை என்று மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம் அறிக்கை தாக்கல் செய்தது. இதனால் அரசுக்கு 1.86 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது நிலக்கரி இலாகாவை கவனித்து வந்த பிரதமர் மன்மோகன் சிங் இந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனால் கடந்த ஒரு வாரமாக நாடாளுமன்றம் முடங்கியுள்ளது. நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவதற்கு அரசு மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசு தரப்பு மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு உரிமங்களை நிறுத்தி வைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மதுரையில் கிரானைட் ஊழல் கொடிகட்டி பறக்கிறது என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளான நேற்று மதுரையில் மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் அறிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மக்களுக்காக மக்கள் பணி என்ற உன்னத திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலை உருவாக கேப்டன் பாடுபடுவார் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். உதவிகள் வழங்கும் விழாவின் மூலமாக எங்களது மதுரை மக்களை இன்றைக்கு சந்திப்பதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையிலே அந்த பெரியவர்களுக்கு மரியாதையை செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு அருளிய நன்றி. உண்மையிலேயே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாட்டின் முதல்வர் எப்போதுமே மக்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும், ஆனால் தற்போதைய முதல்வர் ஜெயலலிதா மக்கள் நலனுக்கு அப்பாற்பட்டவர் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மதுரையில் கிரானைட் ஊழல் கொடிகட்டி பறப்பதாக கூறிய திருமதி பிரேமலதா, மதுரை மாவட்ட வளர்ச்சிக்காக இங்கு வசிக்கும் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி எதுவும் செய்யவில்லை என்றும், மாறாக ரவுடியிசத்தை மட்டுமே வளர்த்து வருவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஊழல் பெருகிவிட்டதாக தெரிவித்த அவர், மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும், சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.
இன்னைக்கு செல்போன்ல நம்ம போன் பண்ண தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்று ஒரு டியூன் வரும். அதுபோல மக்களுக்கும் முதல்வருக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாமல் இன்றைக்கு மக்களுடைய தொடர்புக்கு அப்பால் இருக்கிற ஒரு முதல்வருக்கு மக்களுடைய கஷ்டம், இந்த நாட்டினுடைய கஷ்டம் எப்படி புரியும் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்கணும். இன்னைக்கு மதுரை அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாடு முழுக்க என்ன பேசுறாங்க? ஒன்னு ரவுடிசத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப லேட்டஸ்டா கிரானைட் ஊழலை பத்தி தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 16,000 கோடி ரூபாய் ஒரே ஒரு குவாரியில மட்டும் பிடிச்சிருக்காங்க. அதனுடைய பார்ட்னர் யார் என்பது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மத்திய மந்திரியாக இருந்து, கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் மந்திரியாக இருந்தும், முதல்வரின் மகனாக இருந்தும் இங்க ரவுடிசத்தை தான் வளர்த்திருக்காங்களே ஒழிய இன்னைக்கு மக்களுக்காக, இந்த மதுரைக்காக, மதுரையின் வளர்ச்சிக்காக இங்க மக்களுக்காக என்ன செய்திருக்கார்கள் என்பதை சிந்திக்கணும். தாம் சம்பாதிப்பதில் பாதியை மக்கள் பணிக்கு செலவிடுவதே கேப்டனின் லட்சியம் என்றும் மக்கள் பணி செய்ய ஆளுங்கட்சியினர் தடுப்பதாகவும் புகார் தெரிவித்தார். திமுக, அதிமுக என்ற இரண்டு அசுரர்களையும் தமிழகத்திலிருந்து விரட்டியடிப்பதே தேமுதிகவின் முக்கிய நோக்கம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூளுரைத்தார். மேலும் அதிமுக அரசின் வரலாறு காணாத மின்வெட்டால் தமிழக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மதுரையில் கிரானைட் ஊழல் கொடிகட்டி பறக்கிறது என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளான நேற்று மதுரையில் மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழ் அறிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மக்களுக்காக மக்கள் பணி என்ற உன்னத திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலை உருவாக கேப்டன் பாடுபடுவார் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். உதவிகள் வழங்கும் விழாவின் மூலமாக எங்களது மதுரை மக்களை இன்றைக்கு சந்திப்பதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையிலே அந்த பெரியவர்களுக்கு மரியாதையை செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு அருளிய நன்றி. உண்மையிலேயே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாட்டின் முதல்வர் எப்போதுமே மக்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும், ஆனால் தற்போதைய முதல்வர் ஜெயலலிதா மக்கள் நலனுக்கு அப்பாற்பட்டவர் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மதுரையில் கிரானைட் ஊழல் கொடிகட்டி பறப்பதாக கூறிய திருமதி பிரேமலதா, மதுரை மாவட்ட வளர்ச்சிக்காக இங்கு வசிக்கும் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி எதுவும் செய்யவில்லை என்றும், மாறாக ரவுடியிசத்தை மட்டுமே வளர்த்து வருவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஊழல் பெருகிவிட்டதாக தெரிவித்த அவர், மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும், சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு செல்போன்ல நம்ம போன் பண்ண தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்று ஒரு டியூன் வரும். அதுபோல மக்களுக்கும் முதல்வருக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாமல் இன்றைக்கு மக்களுடைய தொடர்புக்கு அப்பால் இருக்கிற ஒரு முதல்வருக்கு மக்களுடைய கஷ்டம், இந்த நாட்டினுடைய கஷ்டம் எப்படி புரியும் என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்கணும். இன்னைக்கு மதுரை அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாடு முழுக்க என்ன பேசுறாங்க? ஒன்னு ரவுடிசத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப லேட்டஸ்டா கிரானைட் ஊழலை பத்தி தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 16,000 கோடி ரூபாய் ஒரே ஒரு குவாரியில மட்டும் பிடிச்சிருக்காங்க. அதனுடைய பார்ட்னர் யார் என்பது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மத்திய மந்திரியாக இருந்து, கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் மந்திரியாக இருந்தும், முதல்வரின் மகனாக இருந்தும் இங்க ரவுடிசத்தை தான் வளர்த்திருக்காங்களே ஒழிய இன்னைக்கு மக்களுக்காக, இந்த மதுரைக்காக, மதுரையின் வளர்ச்சிக்காக இங்க மக்களுக்காக என்ன செய்திருக்கார்கள் என்பதை சிந்திக்கணும். தாம் சம்பாதிப்பதில் பாதியை மக்கள் பணிக்கு செலவிடுவதே கேப்டனின் லட்சியம் என்றும் மக்கள் பணி செய்ய ஆளுங்கட்சியினர் தடுப்பதாகவும் புகார் தெரிவித்தார். திமுக, அதிமுக என்ற இரண்டு அசுரர்களையும் தமிழகத்திலிருந்து விரட்டியடிப்பதே தேமுதிகவின் முக்கிய நோக்கம் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூளுரைத்தார். மேலும் அதிமுக அரசின் வரலாறு காணாத மின்வெட்டால் தமிழக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். அசாம்